கிரி வழங்கும் சிம்பிளி டிவைன் பஞ்சபூத திருத்தலங்கள் சீரீஸ்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நீர்த்தலமான திருவானைக்காவல். பார்வதி தேவி காவிரி கரை ஓரமாக ஜம்புங்கிற காட்டுப்பகுதியை தேர்வு செஞ்சு தன்னுடைய தவ வலிமையால நீரின் அம்சம் கொண்ட லிங்கத்தை வடிச்சதுனால இந்த லிங்கம் ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. காவிரி வறண்டு போற காலங்கள்ல கூட கருவறையில இந்த லிங்கத்தை எப்போதும் தண்ணீர் சூழ்ந்திருக்கும். மூலஸ்தானத்திற்கு வாசல்கள் கிடையாது. 9 கல் ஜன்னல்கள் வழியாகத்தான் இறைவனை நாம தரிசனம் செய்ய முடியும். பார்வதி தேவி இந்த இடத்துல அகிலத்தை காக்கும் அகிலாண்டேஸ்வரியாக அருள் பாலிக்கிறாள். ஆரம்பத்துல உக்கிரமாக இருந்த அம்பாளுக்கு ஸ்ரீ சக்கரத்தை போன்ற காதணிகளை ஆதிசங்கரர் அணிவித்த பிறகு சாந்தி அடைந்ததாக சொல்வார்கள். சிவ தத்துவத்தையும் ஞானத்தையும் பார்வதிக்கு போதித்த இடம் அப்படிங்கிறதுனால சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இங்கு குரு சிஷ்ய உறவு முறை. இங்க நடக்கிற உச்சிக்கால பூஜை ரொம்பவே விசேஷம். இந்த பூஜையில அர்ச்சகர்கள் அகிலாண்டேஸ்வரி சொரூபமாக பெண் வேடம் இட்டு சிவபெருமானுக்கு பூஜை செய்வார்கள். தண்ணீர் குடத்திலே பிறந்து தண்ணீர் கரையிலே மறைவது மனித வாழ்க்கை. பஞ்சபூதங்கள்லேயே நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய கூறு நம்முடைய உடலின் ஹைட்ரேஷன் சம்பந்தப்பட்ட நீர்க்கூறு. இந்த நீர்க்கூறு நமக்கு மேம்பட வேண்டும் என்றால் நாம் போக வேண்டியது திருவானைக்காவலுக்கு.